ஓகே, இது வந்து ஒரு டேட்டா சஃபிஷியன்சி கொஸ்டின். நம்ம நார்மல் சம் போகிறதுக்கும் டேட்டா சஃபிஷியன்சிக்கும் ஈஸியான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, டேட்டா சஃபிஷியன்சியில் எக்ஸாக்டான ஆன்சர் வர வைக்கணும்லாம் அவசியமே இல்லை. ஜஸ்ட் நமக்கு கான்செப்ட் நல்லா தெரிஞ்சிருந்தாலே அதுக்கு ஆன்சர் வரும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும். பட் நார்மல் சம்ஸில் நம்ம ஆன்சர் ஃபைனலாக டிரைவ் பண்ணி ஆன்சர் மார்க் பண்ணால் தான் அதுக்கு ஆன்சர். பட் இதில் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சாலே போதும்ல. ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின்லாம் கேட்டிருக்காங்கன்னா, இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுத்துருக்கோம். அதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து டேக் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம் ஃபார் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நாங்கள் சொல்லியிருக்க சம் ஃபுல்லாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் சேமான பர்சன்டேஜ் தான் வந்து நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்டில் in rupees 25,000 invested for 2 years at a rate of interest, then the compound interest is 250 more than the simple interest. ஓகே, நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டிருப்போம். அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் எப்படி 2 இயர்ஸ்க்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும்னு. இப்போ ஒன்றுமே இல்லை, நான் திரும்ப இங்கே சிம்பிளாக மட்டும் சொல்கிறேன். இப்போ 2 இயர்ஸ்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆறுன்னு வச்சுப்போம். ஏன்னா இங்கே எதுவும் கொடுக்கல, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியுமான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 2 பர்சன்டேஜ் வச்சா 2 இயர்ஸ்க்கு 2R%. இது எதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நான் அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து சொல்லியிருக்கேன் 2 இயர்ஸ்க்கு R%னா 2R + R² டிவைடட் பை 100%. இதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ். எப்போனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபஸ்ட் இயர்லேயும் செகண்ட் இயர்லேயும் சேமாக இருக்கப்போ. இந்த பாயிண்ட் நிறைய பேர் யோசிச்சிருக்கணும். எப்படின்னா, இப்போ இன்கேஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட் இயரில் 8%, செகண்ட் இயரில் 10%னா நம்மளுக்கே தெரியும். இங்கே 8%, இங்கே 10%னா 18% வரணும். பட் சேம் கண்டிஷன் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் அப்ளிகேபிள் ஆகும். ஃபஸ்ட் இயரில் வேறு, செகண்ட் இயரில் வேறுனா கண்டிப்பாக நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண முடியாது. இன்னொரு விஷயம், இது எதனுடைய ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, A + B + AB டிவைடட் பை 100ன்னு சொல்லுவோம்ல. இது ஒரு ஃபார்முலா இருக்கும்ல. இப்போது ஆறுன்றது வந்து ஃபஸ்ட் இயரும் சேம், செகண்ட் இயரும் சேம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். அப்போ நான் இங்கே R அப்ளை பண்ணால் 2Rன்னு வருமா, இங்கே R மல்டிப்ளை பண்ணால் R²/100 வரும். இதுதான் ஆக்சுவலாக நான் இந்த ஃபார்முலான்னு சொல்கிறது. பட் இங்கே டிஃப்ரெண்ட்டான ஃபஸ்ட் இயர் ரேஷியோ, செகண்ட் இயர் ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த ஃபார்முலாவில். பட் இது 2 இயருமே சேமான இன்ட்ரெஸ்ட் தான் அப்ளை பண்ணுறப்ப டேரெக்டாக நான் இதை சொல்கிறேன். இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ரெண்டுத்துக்கும் உள்ள பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் எவ்வளோ, R² டிவைடட் பை 100%. இதுதான் வந்து இதுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். எப்போவுமே 2 இயர்ஸில் இருக்கும். எப்போனா சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அப்ளை பண்ணுறப்ப. இப்போது 25,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 250 வந்து இன்னொன்று சொல்லியிருக்கேன். 2 இயர்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் சேமாக அப்ளை பண்ணால் கண்டிப்பாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட அதிகமாக இருக்கும். அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க, இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் 250 மோர் தென். இப்போது இதை விட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை விட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதிகம். எதனால் அதிகம்? இந்த பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ்னால தான் அதிகம். கரெக்டாக? அப்போ அதனுடைய வேல்யூ தான் 250. இப்போ 250ன்றது வந்து எதிலிருந்து பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணப்பட்டது? 25,000. அப்போது 250 டிவைடட் பை 25,000 இன்ட்டு 100ன்னு வரும். இப்போ இந்த 100க்கு 00 கேன்சல், 52s are 55s are 550s are. அப்போ R² வேல்யூ 100. அப்போ Rனுடைய வேல்யூ 10. அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருவோம், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் பார்ப்போம். ஆஃப்டர் 10 years the amount will be doubled if invested at simple interest. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு வந்து என்ன தெரியும்? பிரின்சிபல்னு ஒன்று தெரியும். அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அமௌண்ட் கிடைக்கும். இதுதானே நார்மலான கான்செப்ட் எல்லாத்துலேயுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். இப்போ இந்த 10 இயர்ஸ்லாம் இருக்கட்டும், ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணால் அது வந்து டபுள் ஆகுது. இன்ட்ரெஸ்ட் டபுள் ஆகலை, அமௌண்ட் வந்து டபுள் ஆகுது. இப்போது பிரின்சிபல் நான் என்ன பண்ணுறேன், 100xன்னு வைக்கிறேன். எனக்கு அமௌண்ட் வந்து 200xன்னு மாதிரி இருக்குது. கரெக்டாக? அப்போது பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட். அப்போது இந்த 100x தான் இதில் இன்ட்ரெஸ்ட். கரெக்டாக? இது எத்தனை வருஷத்தில் கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டு? 10 வருஷத்தில் கிடைச்ச இன்ட்ரெஸ்ட். ஏன்னா 10 வருஷம் இதை மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணால் தான் இப்படி மாறி இருக்கும். அப்போது ஒரு வருஷத்தில் நம்மளுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும்? 10x. 10xன்றது ஒரு வருஷம் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ 10xன்றது 100xல எவ்வளோன்னு பார்த்தா 10%. இதுதான்
ஆர்னுடைய வேல்யூவும் 10%. அப்போது இந்த கொஷினை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை வச்சும் ஆன்சர் சொல்லலாம், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சும் ஆன்சர் சொல்லலாம். அப்போ 1 or 2 alone is sufficient. ஆஃப்டர் 10 இயர்ஸ்னால் இப்போ நீங்கள் இப்படி கூட போடலாம். எப்படின்னா 1:2 கூட வச்சு போடலாம். இது 1னா வந்து பிரின்சிபல், 2னா வந்து அமௌண்ட்டு, அப்போ 1ன்றது வந்து இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ 1ன்றது வந்து 10 இயர்ஸில் கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ 1 இயருக்கு வந்து 0.1 கிடைக்கும். 1ல் 0.1ன்றது 10%. இப்படி ரேஷியோலேயே வச்சு போடலாம். பட் இப்படி போட்டிங்கன்னா எப்படி எல்லாமே நம்மளோட கன்வீனியன்ட் தான், நான் கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன், எப்படி போட்டாலுமே வந்து கரெக்டாக போடுவேன் அப்படின்னா தாராளமாக வந்து ரேஷியோலையும் போடலாம். அப்படி இல்லைனா எனக்கு எக்ஸ் இல்லாமல் போட்டால் நானாக ஒரு அசம்ஷன் பண்ணுவேன், தப்பாக போடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ் வச்சு போடலாம், ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, அஜய் வந்து ருப்பீஸ் ஜெட்டை வந்து ஸ்கீம் பியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஓகே, அப்போ ஸ்கீம் பேர் வந்து பி, அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஜெட்டு, 2 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, ஜஸ்ட்டு நியூமெரிக்கல் வேல்யூவில் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா ஈஸியாக கால்குலேட் பண்ணிலாம் பார்த்துருப்போம். பட் நமக்கு என்ன ஃபார்முலா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தெரியும். இந்த மாதிரி வேரியபிள்ஸ், ரொம்ப வேரியபிள்ஸ் போச்சுன்னா நம்ம கண்டிப்பாக இங்கே தான் அப்ளை பண்ணி ஆகணும். 1+r/100 பவர் என்னால் மல்டிப்ளை பண்ணால், இதோட இதை மல்டிப்ளை பண்ணால், பிரின்சிபலை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், அமௌண்ட் கிடைக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு கிடைக்கும். கரெக்டாக தானே? ஓகே, இப்போது இந்த 1+ன்றது எதை மீன் பண்ணுது, 1ன்றது பிரின்சிபலில் திரும்ப ஆட் பண்ணுன்றது மீன் பண்ணுறது. அப்போ இது இப்படி என்ன பண்ணலாம், இதை வந்து டேரெக்டாக இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஜெட்டுன்றது வந்து இங்கே பிரின்சிபல், ஸ்கீம் நேம் தான் பி, 2 இயர்ஸ். அப்போது 1+y+15%, ஆர்னுடைய வேல்யூ தான், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் 15, காம்பவுண்டட் ஆனுவலி 2 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸ், அப்போது டிவைடட் பை 100 பவர் 2ன்னு வரும். ஓகேவா? இப்போது இதை சால்வ் பண்ணால் z இன்ட்டு 100 + y + 15 டிவைடட் பை 100 ஹோல் ஸ்கொயர்னு வரும். இது வந்து ஸ்கீம் பின்னுடைய அமௌண்ட்டு தான் இது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 100 ருப்பீஸ்னு வந்து காஸ்ட் ப்ரைஸ்னு வச்சுப்போம். இதில் ப்ராஃபிட் வந்து 10%ன்னு சொல்கிறாங்க. நம்ம இதை 100ஓட டேரெக்டாக 10% மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன மட்டும் தான் கிடைக்கும், ப்ராஃபிட் மட்டும்தான் கிடைக்கும். அதுவே 110% மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ப்ராஃபிட்டோடு சேர்ந்து செல்லிங் ப்ரைஸும் கிடைக்கும். புரியுதா? அப்போ 100ன்றது இதில் ஆக்சுவலாக எதை மீன் பண்ணுதுன்னா, ஆல்ரெடி இருக்க காஸ்ட் ப்ரைஸையும் ஆட் பண்ணணும் அப்படின்றத மீன் பண்ணுதில்ல. அந்த மாதிரி தான் இங்கே 100ன்றது எதை மீன் பண்ணுதுன்னா, 1னா 100 மீனிங், 100/100 தான் நம்ம இங்கே 1ன்னு போட்டிருக்கோம். இந்த 100ன்றது எதை மீன் பண்ணுதுன்னா, அந்த பிரின்சிபலையும் ஆட் பண்ணிவிட்டு கூட இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா தான் அங்கே அமௌண்ட் வரும் அப்படின்றதான் இது மீன் பண்ணுது. இது எல்லா இடத்துலையுமே இந்த பர்சன்டேஜ் வந்து மீன் பண்ணும். நம்ம ஜஸ்ட்டு இப்போ டிஸ்கவுண்ட்னா, இப்போது எப்படி சொல்கிறதுனா, லாஸ் கூட வச்சுப்போம். லாஸ் வந்து இப்போது 100 ருபீஸ் காஸ்ட் ப்ரைஸ்னு வச்சுப்போம். லாஸ் வந்து 20%. அப்போது இந்த லாஸ் 20%னா இதில் 20% கேல்குலேட் பண்ணால் 20 ருபீஸ் லாஸ் மட்டும் தான் மீன் பண்ணும். பட் நமக்கு என்ன வேணும், செல்லிங் ப்ரைஸ் வேணும்னா 100ன்றது டோட்டலான பர்சன்டேஜ், அதில் 20% லாஸு. அப்போ 80% கண்டுபிடிச்சா தான் நமக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். கரெக்டாக? அந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே பர்சன்டேஜ் எப்படி எடுக்கிறோம், அந்த டேரெக்டாக நம்ம போடுவோம். பட் எப்படி வருதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா ஓகே. இப்போ இது வந்து ஸ்கீம் பின்னுடைய டோட்டல் அமௌண்ட் ஆஃப்டர் 2 இயர்ஸ், z இன்ட்டு 100 + y + 15/100 ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ ஸ்கீம் வைல் தி இன்வெஸ்ட் ₹m, ஸ்கீம் கியூன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதில் வந்து ₹m வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. எவ்வளோனா 3 இயர்ஸ்க்கு 25% காம்பவுண்டட் ஆனுவலி. ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படின்னா, நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருப்பேன். இப்போ 25% தான் 1/4. அப்போது 4ன்றது தான் பிரின்சிபல், 1ன்றது இன்ட்ரெஸ்ட். அப்போது 4:5 4:5 4:5ன்னு எடுத்துருக்கலாம். பட் நான் ஏன் இங்கே எடுக்கலைன்னா, இப்படி நான் எடுத்தேன்னா இங்கே நமக்கு டிஃப்ரெண்ட்டான ஃப்ராக்ஷன்ஸில் வந்து கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 64:125 கிடைக்கும். பட் இது பர்சன்டேஜ் வைஸ் கரெக்டு தான். 25% 3 இயர்ஸ் வந்து காம்பவுண்ட் ஆனுவலி பண்ணி கரெக்டு தான். பட் நமக்கு இங்கே இருக்க 100ஸ்லாம் கேன்சல் ஆகணும்னா நம்ம அங்கே இருக்க ஈக்குவேஷன் ஃபார்மேட்லேயே வந்து நெக்ஸ்ட் மூவ் பண்ணணும்.
இப்போ இது வந்து நார்மலான சம் வந்து நமக்கு இங்கேயும் நியூமரிக்கலில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வந்து மூவ் பண்ணியிருக்கலாம். பட் இங்கே வந்து எனக்கு வேரியபிள்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே இருக்க ஹண்ட்ரட்ஸ்லாம் நான் கேன்சல் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா நார்மல் ஃபார்முலாலே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1 + 25 / 100 பவர் 3. ஏன்னா 3 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் வந்து 25. ஓகே, இப்போ இதுதான் வந்து ஃபைனல் அமௌண்ட் எதுலனா ஸ்கீம் பியில். இது வந்து ஸ்கீம் கியூவில் ஃபைனல் அமௌண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு the amounts received by interest இல்லை the amounts received by Ajay from scheme P and Q after respective time period. அவங்க கொடுத்துருக்க டைம் பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணால் ரேஷியோ வந்து 72/25. இப்போ பாருங்கள், பியில் கிடைச்ச அமௌண்ட் வந்து 115 + y / 100 the whole square. கரெக்டாக? டிவைடட் பை ஸ்கீம் கியூவில் கிடைச்சது வந்து 125 / 100 the whole cube. இதை வந்து டிரைவ் பண்ணிட்டேன் நான். ஈக்குவல் டு 72 / 25 வருமா? ஓகே, இது இருக்கட்டும். இப்போ வந்து ஃபைன் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் earned by Ajay and ₹40,000 for 3 years at y - 3% per annum. இங்கே வந்து y நம்ம கண்டுபிடிக்கணும். y கண்டுபிடிச்சா மட்டும்தான் இவங்க கேட்குற கொஸ்டினுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அவங்க ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. இஃப் மணி இஸ் இன்வெஸ்டட் இன் ஸ்கீம் பி, ஸ்கீம் பியில் எவ்வளோ மணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்? Z இஸ்னா ஈக்குவல் டு போட்டு சொல்லியிருக்கேன். 2.5 times that of Q. Qவில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ? M. அதனுடைய 2.5 times தான் Z அப்படின்னு சொல்கிறாங்க. Qவில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை விட இது Qவில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு, அதனுடைய 2.5 times தான் Pயில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணனா வரும் 2.5 Mன்னு வருமா? இதுக்கு எம்முக்கு எம் கேன்சல் ஆகிரும். இப்போது 2.5னா இந்த பக்கம் வச்சுன்னா இங்கே 2.5ன்னு வந்துடுமா? இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது 5/10ன்னு இருக்குன்னா இப்போ இது ஒரு ஃப்ராக்ஷன். இது வந்து நியூமரேட்டர், இது டெனாமினேட்டரா? அதுவே 5/2 / 10/2னா இதுக்கு இது டினாமினேட்டர், அதே போல் இதுக்கு இது டினாமினேட்டர். அப்படி இருக்கப்பையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்போது இங்கே பாருங்கள், ஒரு நிமிஷம். இப்போ என்ன வரும்? 115 + y the whole square நான் அப்படியே வச்சுக்கிறேன். டிவைடட் பை 100 ஸ்கொயர்னு வருமா? இங்கே 100 கியூப்னு வருமா? அப்போ இங்கே இருக்க 100 ஃபுல்லாக கேன்சல் ஆகிருக்கும். கரெக்டாக தானே? ஓகே, டிவைடட் பை 125 கியூப் டிவைடட் பை 100ன்னு வரும். கரெக்டு தானே? ஏன்னா இங்கே இருக்க 100 ஸ்கொயரை கீழே எடுத்து இதுவும் இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். இங்கே தான் சொன்னேன். இப்படி பார்க்கும்போது இது ஹோல் ஃப்ராக்ஷனு, இதுவே ஒரு ஃப்ராக்ஷன். இந்த ஃப்ராக்ஷனில் இருக்க டினாமினேட்டரும் இந்த ஃப்ராக்ஷனில் இருக்க டினாமினேட்டரையும் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். அதே போல் இதில் இருக்க நியூமரேட்டரும் இதில் இருக்க நியூமரேட்டரையும் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். அப்போ இப்படி வந்திருக்கும். ஈக்குவல் டு 72 டிவைடட் பை 25 × 2.5னா 25 × 5/2ன்னு வருமா? அப்போ இந்த 5 இங்கே வரும், இந்த 2 வந்து இங்கே போட்டுக்கலாம். ஓகே, இப்போது இங்கே 125ன்னு இருக்கா? அது மல்டிப்ளை பண்ணால் இங்கே 125 கியூப்னு இருக்குது. அப்போ இது அடித்தா 125 ஸ்கொயர். கரெக்டு தானே? நெக்ஸ்ட்டு இப்போது இது அப்படியே அந்த பக்கம் தள்ளுவோம். 115 + y the whole square is equal to 144 × 125 × 125 டிவைடட் பை 100. கரெக்டாக இந்த 125 ஸ்கொயரை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். இப்போ 25 5s are 25 4s are. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 36, கேன்சல் பண்ணால் இப்போ 180 × 125 வருமா? அப்போ 105 + whole square is equal to 180 × 125. 180 × 125னா 18,000, 2னா 3600, 900. அப்போது டோட்டலாக 22,500 வந்து நமக்கு கிடைக்கும். இங்கே இது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர். கண்டிப்பாக இதுவும் வந்து அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கக்கூடிய நம்பராக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க கொஷின்ஸ் எல்லாமே மோஸ்ட்டாக. 225னா நமக்கு என்ன தெரியும்? 15 ஸ்கொயர். இப்போ 22,500 அப்படின்னா அது கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? 150 ஸ்கொயராக இருக்கும். இப்போ 150 ஸ்கொயர்னா ஒய்னோட வேல்யூ நமக்கு என்ன? 35. ஏன்னா 115 + y is equal to 115 வரும். இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு ஸ்கொயர் எடுத்திருப்போம். ஒய்னோட வேல்யூ 35. இப்போது இதை எடுத்து வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 40,000 வந்து பிரின்சிபல். 40,000 பிரின்சிபல்னா ஒய்னோட வேல்யூ 35. அப்போ 35 - 3 32% வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 3 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ 3 வருஷம்னா அப்படி டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 96%. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், இது இன்ட்ரெஸ்ட் மட்டும் 96%. இன்கேஸ் அவங்க அமௌண்ட் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம 196%ஆக மல்டிப்ளை பண்ணோன்னா டேரெக்டாக நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஏன்னா பிரின்சிபலோட இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணது தான் அமௌண்ட்.
பட் இங்கே கேட்டதுன்னா வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும். அப்போ இதை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும். இது எப்படி போடலாம்? 100%னா 40,000. அப்போ அதில் 4% எவ்வளோ? 1600. அது போச்சுன்னா 38,400 தான் இதில் இன்ட்ரெஸ்ட்டாக கிடச்சிருக்கும். இப்போ இது நம்ம எப்படி வேணாலும் கன்வீனியண்ட்டாக மாற்றலாம். பட் இது வந்து ரேஷியோவில் கொடுத்துருந்தா நமக்கு கண்டிப்பாக வந்து என்ன தெரியும், ஃபர்தராக வந்து நம்ம அதை சால்வ் பண்ண முடியும். இங்கே கொடுத்துருக்க க்ளூவையும் நம்ம யூஸ் பண்ணால் இந்த வேரியபிள்ஸ் கேன்சல் ஆகிடும். அதுக்கடுத்து ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணுறப்போ ஒய்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான் இந்த கொஷின் வந்து ஆன்சர். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து ஆக்சுவலாக என்ன கொஷின்னா, கொஷின் பார்த்தோன்னே ஒரு கன்க்ளூஷன் வந்துடணும். இப்போ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ, இங்கே வச்சு ஒரு வேல்யூலாம் கண்டுபிடிச்சிருப்போம். அதில் இந்த குவான்டிட்டி 1, குவான்டிட்டி 2, நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 காலம்ஸில் எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு வந்து நம்ம ஆப்ஷனில் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு அருண் வந்து ருபீஸ் ஜெட்டை வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 2 இயர்ஸ்க்கு 50% per annum வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், 2 இயர்ஸ்னால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் ஃபஸ்ட் இயரும் சேம் தான், செகண்ட் இயரும் சேம் தான். நான் என்ன சொல்லியிருக்கேன், R²/100 + 2R% சொல்லியிருக்கேன். இப்போது ஆர்னுடைய வேல்யூ நீங்கள் 15 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 × R 100, ஏன்னா ஆர்னுடைய வேல்யூ 50 ஸ்கொயர் பண்ணால் 2500, 2500ஆல் 100 டிவைட் பண்ணால் 25, அப்போ 125%. இது இப்படி தான் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வேறு என்ன மெத்தட் இருக்குன்னா 50% ஃப்ராக்ஷன்னா 1/2. இப்போ இது என்ன சொல்லியிருக்கேன், இது பிரின்சிபல், இது இன்ட்ரெஸ்ட். அப்போ 2:3 சேஞ்ச் ஆகுமா, ஏன்னா பிரின்சிபலோட இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணால் அமௌண்ட் வரும். ஓகே, இப்போது திரும்ப 2:3 வரும். ஏன் 2:3 வரும்னா, இது ஃபஸ்ட் இயருக்கு, இது செகண்ட் இயருக்கு. ஆக்சுவலாக இப்போ ஒரு பிரின்சிபல் இருக்குது அப்படின்னா நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை ஃபார்முலாவில் எப்படி எழுதி பண்ணி வச்சு பாருங்கள். 3/2 × 3/2ன்னு எழுதியிருக்கோம் கரெக்டாக. 50%க்கு 3/2, திரும்ப 50%க்கு 3/2. இதை தான் நான் இங்கே மிமிக் பண்ணுறேன். இந்த 4 பார்ட்டு தான் நான் பிரின்சிபல்னு எடுத்துக்கிறேன். இந்த 9 பார்ட்டு தான் நமக்கு என்ன கிடைக்கும், அமௌண்ட்டுன்னு கிடைக்கும். இதே ரேஷியோ தான் இங்கே 4:9 வரும். இப்போ இதுதான் பிரின்சிபல், இதுதான் அமௌண்ட். அப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் 5 பார்ட்டு தான் நமக்கு என்னது, இன்ட்ரெஸ்ட். இந்த இன்ட்ரெஸ்ட் எதுலேருந்து கேல்குலேட் பண்ணியிருப்போம், பிரின்சிபல்லேருந்து. அப்போது 4 பார்ட்டில் 5 பார்ட்டாக மாறி இருக்கிறது எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தா 125%. எப்படி வேணாலும் நம்ம கன்வீனியன்ட்டுக்கு கேல்குலேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து ஃபார்முலாவில் தான் சப்ஸ்டியூட் பண்ணி போடுவேன், இந்த மாதிரி ஃபார்முலானா கண்டிப்பாக போடலாம். அப்படி இல்லைனா இதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ, குமுலேட்டிவாக எவ்வளோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு 2 இயர்ஸ்க்கு கேல்குலேட் பண்ணிவிட்டு டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மெத்தட்லேயும் நம்மளால் போட முடியும். ஓகே, இப்போ வந்து Z வந்து பிரின்சிபல், Z பிரின்சிபல் கரெக்டாக. அப்போது அங்கே கிடைக்கிற டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 125%. ஓகேவா, பிரின்சிபல் வந்து Z, இது எதை மீன் பண்ணுது, 100% மீன் பண்ணுது. இது பிரின்சிபல். இப்போ இதில் 125%னா நம்ம என்ன எடுப்போம், 125 எடுப்போம். ஆக்சுவலாக அங்கே என்னென்னா இது பிரின்சிபல், 125 டிவைடட் பை 100னா இங்கே 1.25Z தான் நமக்கு என்னது, இன்ட்ரெஸ்ட் கரெக்டாக. 1.25Z வந்து இன்ட்ரெஸ்ட். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது. நெக்ஸ்ட்டு, அன் இன்வெஸ்டர் ஒய் அண்டர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ருபீஸ் ஒய் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஒய் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 5 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா கரெக்டாக தானே. இப்போ 5 × 20%, 100% வந்து என்னது, இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடச்சிருக்கும். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு நம்பர்னுடைய 100% கண்டிப்பாக சேம் அதே நம்பர் தான் ரிப்பீட் ஆகும். ஸோ பிரின்சிபல் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒய்னா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டும் அவனுக்கு என்ன தான் கிடச்சிருக்கும், ஒய் தான் கிடச்சிருக்கும் கரெக்டாக தானே. ஏன்னா 100% அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடச்சிருக்குன்னா சேம் அவன் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டே அப்படியே கிடைக்கும். இது என்ன கான்செப்ட்னா, அப்படியே அமௌண்ட் வந்து சிம்பிளாக இன்வெஸ்ட் பண்ண பிரின்சிபல் வந்து டபுளாக மாறி இருக்கு. அமௌண்ட்டில் பார்க்கும்போது டபுளாக மாறி இருக்கும். ஏன்னா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் தானே அமௌண்ட்டு. அவன் இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோ, ஒய், அவனுக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, ஒய். அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, 2y. அப்போ இன்வெஸ்ட் பண்ண பிரின்சிபல் டபுளாக தானே மாறி இருக்கு. அமௌண்ட்டில் சொல்லும்போது டபுளாக மாறி இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டில் சொல்லும்போது சேம் 100% அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகே, அதெல்லாம் இங்கே சொல்ல, பட் நான் சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் ஆன் ருபீஸ் Z இஸ், இன்ட்ரெஸ்ட் வந்து ஜெட்டில் இன்வெஸ்ட் ஏர்ன் பண்ண இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 1.25Z. ஓகே, இஸ்னா ஈக்குவல்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகாது. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த பாயிண்டில் தான் தப்பு பண்ணாங்கன்னு நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். 3000 வரும்னா இது கூட 3000 ஆட் பண்ணுமா, இல்லை
ஒயில் கிடைக்க போகிற இன்ட்ரெஸ்ட்டில் ஒய் 3000 ஆட் பண்ணுமான்னு தெரியாது. இப்போ நீங்கள் படித்து பார்க்கும்போது தெரியும், இன்ட்ரெஸ்ட் earned on Z ருபீஸ் Zனா இதில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் ஒயில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டை விட 3000 அதிகம் அப்படின்னு தான் அங்கே சொல்லியிருக்காங்க. பட் சில டைம்ஸ் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும், இந்த 3000 இங்கே போடுறதா இங்கே போடுறதான். பட் இங்கே போடுறதான் கரெக்டு. இப்போ இங்கே படித்து பாருங்கள், த இன்ட்ரெஸ்ட் earned on Zல ஏர்ன் பண்ண இன்ட்ரெஸ்ட் மட்டும் 1.5 Z, அதுதான் ஒயில் கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டை விட 3000 அதிகம் அப்படின்னு டேரெக்டாக அவன் சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம எடுத்துக்கணும். ஒயில் கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, நான் ஏன் இங்கே ஒய்ன்னு போட்டேன்னா எனக்கு ஒயில் கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டும் ஒய் தான். ஸோ இப்படி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணால் 1.25 Z minus y is equal to 3000. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் யூ இன்வெஸ்டட் Z plus 2y rupees, Z plus 2y rupees-ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 30% per annum 2 years இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸுக்கெலாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, 100%னா ஆக்சுவலாக எதை மீன் பண்ணது உங்களுக்கே தெரியும், 100 divided by 100. அப்போது இங்கே நான் என்ன சொல்லியிருக்கலாம்னா, ஒய்யை அப்படியே 1 time மல்டிப்ளை பண்ணாலே எனக்கு 100% கிடச்சிருக்கும். அதுபோல் 60%னா 60/100. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 0.6 கிடைக்கும். இப்போ உங்களுக்கு 60% ஒரு நம்பரில் வேணும் அப்படின்னா நீங்கள் 0.6 மல்டிப்ளை பண்ணாலும் அந்த நம்பர் கிடைக்கும். கரெக்டு தானே? நான் ஏன் இதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ 30% per annum 2 yearsனா இங்கே 60% கிடைக்கும். சில பேர் என்ன பண்ணுவோம், 3/5 மல்டிப்ளை பண்ணுவோம். பட் அதுவும் கரெக்டு தான். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, டேரெக்டாக 0.6 மல்டிப்ளை பண்ணுங்கள். இது கூட இப்போ 0.6 மல்டிப்ளை பண்ணால் Z plus 2y-னுடைய 0.6 வேல்யூ தான் 12800. ஏன்னா இதுதான் இன்ட்ரெஸ்ட். கரெக்டாக ரிசீவ்டு டோட்டல் அமௌண்ட்டா? இப்போ தான் வந்து 0.6 மல்டிப்ளை பண்ணணுமா 1.6 மல்டிப்ளை பண்ணுமா நம்ம யோசிக்கணும். 0.6 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன மட்டும் கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும். கரெக்டு தானே? ஏன்னா 60% இன்ட்ரெஸ்ட் மட்டும். இப்போ நமக்கு இங்கே ஆக்சுவலாக என்ன வேணும், அமௌண்ட் வேணும். அப்போது 100% இது கூட ஆட் பண்ணாலே நமக்கு என்ன கிடைக்கும், அமௌண்ட் வந்து கிடைக்கும். இங்கே 1.6 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது எதை மீன் பண்ணுதுன்னா 160% மீன் பண்ணுது. கரெக்டு தானே? அப்போ 100%ன்றது பிரின்சிபலை திரும்ப ரிப்பீட் பண்ணுறோம், ப்ளஸ் 60%ன்றது இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணால் நமக்கு கண்டிப்பாக என்ன கிடைக்கும், அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ 160% நம்ம எப்படி எடுத்துக்கலாம், டேரெக்டாக 1.6ன்னு எடுத்துக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் அது கண்டிப்பாக 160% தான், அந்த நம்பருடைய 160% தான் கிடச்சிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பாருங்கள், 15 ஒரு நம்பர் இருக்குது, இதோட 0.6 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 13 கிடைக்கும். இது எதை மீன் பண்ணுது, ஆக்சுவலாக 60% மீன் பண்ணுது. கரெக்டு தானே? அதே போல் 1.6 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 80 கிடச்சிருக்கும். இதோட என்ன ஆட் ஆயிருக்கு, 50 ஆட் ஆயிருக்கு. இப்போ எதாவது மெயின் பண்ணுதுன்னா இதனுடைய 160% இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அதே போல் தான் இங்கே 1.6. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 16 8 அப்போ 8000 வரும். ஓகே, இப்போ Z plus 2y-னோட வேல்யூ எனக்கு 8000. ஓகே, இப்போ இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது Z2y-ன்னு, இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. நான் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம்னா இப்படி வேணாலும் மாற்றிருக்கலாம். இப்போ இங்கே வந்து நமக்கு 1.25 இருக்குது, இங்கே ஒய்னு இருக்குது. இதை 2ஆலேயே நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா நான் பண்ண போகிறேன்னா இப்போ இது 0.5 மல்டிப்ளை பண்ண போகிறோம். 0.5Z ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4000. ஏன்னா எனக்கு ஒய் ஆல்ரெடி அங்கே இருக்குது மைனஸில், நான் இதை மாற்றினா ஈஸியாக கேன்சல் ஆயிரும். எல்லாமே நம்ம கன்வீனியன்ட் தான், இப்படி தான் பண்ணணும் அப்படின்லாம் எந்த ப்ரொசீஜருமே இல்லை. 0.5Z ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4000. இப்போ ஆட் பண்ணும்போது அப்படியே இது கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? அப்போ 1.75Z வேல்யூ தான் நமக்கு 7000. அப்போ Z வேல்யூ 4000. Z வேல்யூ 4000 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வரும், இங்கே 2000 வருமா? அப்போது 2000 அந்த பக்கம் வச்சுன்னா ஒய்னோட வேல்யூ 2000. அவ்வளோதான். Z வேல்யூ ஒய்னோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்கன்னா Z2 ஒய்யும் 2:1 ரேஷியோவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆப்வியஸ்லாக கரெக்டு தான். இது 4000 இது 2000னா கண்டிப்பாக 2:1 ரேஷியோவில் தான் வரும். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து கரெக்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து Z-யும் ஒய்யும் ஆட் பண்ணால் 5000க்கு மேலே வருதான்னு கேட்குறாங்க. ஆட் பண்ணால் 6000 வருது, அப்போ இதுவும் கரெக்டு. ஓகே, தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, ஆன் டிவைடிங் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த Z அண்ட் ஒய். Z-க்கும் ஒய்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை 10ஆல் டிவைட் பண்ணால் 10/10/13 ரிமைண்டர் இஸ் 7. ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ வந்து ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 2000. அதை நம்ம 10ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ரிமைண்டர் 7 வருதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக தப்பு, ஏன்னா இது ஃபுல்லாக வந்து கேன்சல் ஆகிருக்கும். இதுவும் 10 டிஜிட் நம்பர், ஐ மீன் டென்ஸில் மல்டிபிள் நம்பர், இதுவும் 10 அப்போ கண்டிப்பாக டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் 0 தான் வரும். பட் இங்கே 7ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அப்போது 1 and 2 alone இஸ் கரெக்ட்.
அவ்வளோதான் இந்த சம்மு. இப்போ இது ரியலாக அப்ரோச்லாம் நம்ம பண்ணிடணும்னா ஃபாஸ்ட்டாக நம்ம போட்டோம்னாலே கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக போட்டுறோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு நிமிஷம், இவ்வளோ பெரிய கொஷின்லாம் அட்டன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். எப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் நான் கொடுத்துருக்காங்க ஜெட்டு. இப்போ 2 இயர்ஸ் வந்து 50% per annum வரும், 125% வரும். நம்ம ஃபாஸ்ட்டாக கேல்குலேட் பண்ணணும், மைண்ட்லேயே பண்ணுறப்போ. இப்போ ஜெட்டு பிரின்சிபல்னால் 1.25 ஜெட் வந்து இன்ட்ரெஸ்ட் எனக்கு. நெக்ஸ்ட்டு ஒய் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க, 20% per annumனா 100%. அப்போ இது ஒய் பிரின்சிபல்னால் ஒய் தான் இன்ட்ரெஸ்ட்டு. இது எல்லாமே பிரின்சிபல், இது எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ஏன்டான் ஜெட்னா 1.25 ஜெட்டு, அது வந்து ஒய்யை விட 3000 அதிகம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இது ஒய்னோட இன்ட்ரெஸ்ட்டே ஒய் தான். நெக்ஸ்ட்டு ஜெட் ப்ளஸ் 2ஒய்யை வந்து 30% இன்ட்ரெஸ்ட்டில் 2 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அப்போ 0.6 மல்டிப்ளை பண்ணணும். பட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அப்போ 1.6 மல்டிப்ளை பண்ணால் 12800. இப்போ இது கேன்சல் பண்ணால் 8000. அப்போ திரும்ப இதை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணா வரும் 0.5 ஜெட்டு ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4000 வருமா. இப்போ இதை கொண்டு வந்தால் 1.25 ஒய் ஜெட்டு மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3000. இப்போ இது ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல், 1.75 ஜெட் இஸ் ஈக்குவல் டு 7000. இப்போ ஜெட்னோட வேல்யூ 4000. ஜெட்னோட வேல்யூ 4000 இது சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஒய்னோட வேல்யூ 2000 வரும். இப்போ டக்குன்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கரெக்டாக செக் பண்ணிடலாம். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளால் போட முடியும். பட் இந்த டேரெக்டாக ஸ்டார்டிங்கில் 125% நம்ம எடுக்க கற்றுக்கணும் 2 இயர்ஸ்க்கு. ஓகே, இதுவும் வந்து ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு டேட்டா சஃபிஷியன்சி கொஷின். ஏன் டேட்டா சஃபிஷியன்சி கொஷின் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்கிறேன்னா, நம்ம கான்செப்ட் டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா, அது ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான். ஏன்னா நம்ம சால்வ் பண்ணுறன்ற அவசியமே இல்லை. கொஷினை பார்த்தே கூட சில டைம்ஸ் வந்து ஆன்சர் சொல்ல முடியும், இதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு. அந்த மாதிரி தான். ஓகே, இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொஷினை டிஃபால்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்களோ அது 3 ஸ்டேட்மெண்ட்டுமே காமன். த டிஃபரன்ஸ் பிட்வீன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹X. ₹Xஐ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதில் 5R%. இப்போ இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6 நம்ம எடுப்போம்ல, அதுவே 5R%. ஆஃப்டர் 2 இயர்ஸ் வந்து 405 சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஆர்னுடைய வேல்யூ இந்த ஆர் வேறு, இந்த ஆர் வேறு. இங்கே ஸ்மால் ஆர்னு வச்சுப்போம், இதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு வச்சுப்போம். இப்போது 2 இயர்ஸ்னால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 10R%. கரெக்டாக? ஓகே, அதுவே 2 இயர்ஸ்க்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்? 2R ப்ளஸ் R² டிவைடட் பை 100. ஏன்னா இங்கே ஆர் நான் எடுத்துக்கிறதுனால இந்த ஆர் மாற்றிக்கிட்டேன். ஆர்னுடைய வேல்யூ நாங்கள் சப்ஸ்டிட் பண்ணால் 10R ப்ளஸ் 25R² டிவைடட் பை 100 வரும். கரெக்டாக? இப்போது நெக்ஸ்ட் என்ன வரும்? 10R ப்ளஸ் 0.25R². ஓகே, இது வந்து எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, இது வந்து எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹X. ₹Xல் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தியா, இதுதான் டிஃப்ரென்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும். கரெக்டாக தானே? 2 இயர்ஸில் இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ டிஃப்ரென்ஸ் இது மட்டும்தான் 0.25R², இது பர்சன்டேஜில் இருக்குது, அப்போ 100. அதனுடைய வேல்யூ தான் எனக்கு என்ன? 405. அவ்வளோதான். இதுதான் வந்து கொஷினில் சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆர். ஆர் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது தான் கொஷின். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்துப்போம். இப்போது இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் 1. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் ₹X minus 3000 at the rate of 6% interest, 6% after 1 year to that rate of simple interest received. இங்கே நம்ம ஸ்டார்டிங்கே படித்தனாலே புரிஞ்சிடும். ரேஷியோ ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கே வந்து 100 + 6R ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா 6R டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு என்ன தான் கிடைக்கும்? இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கிடைக்கும். ஓகே, அண்ட் ஆன் ₹X minus 3000 at 6% இன்ட்ரெஸ்ட் 2னா அப்போ கீழே போடுறோம். X plus 2000 at 4% இன்ட்ரெஸ்ட். இப்போ இங்கே வேரியபிளாக பார்க்கும்போது இது டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. பட் அதுவே இங்கே நம்ம 10% கொடுத்துருந்தா இங்கே 10 டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம். ஐ மீன் 10னா 0.1 மல்டிப்ளை பண்ணுமா 10%னா. அந்த மாதிரி இங்கே 4% கொடுத்தனால டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறோம். பட் இங்கே வேரியபிள் தான் எக்ஸ்ட்ரா வருதே தவிர கான்செப்ட் சேம் தான். அதுதான் வந்து 9/8 வந்து ஃப்ராக்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம என்ன பண்ணலாம்? பர்சன்டேஜ் கேன்சல், ஆருக்கு ஆர் கேன்சல். இதை வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ஓகே நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ வந்து இப்படி இருக்கா? இப்போ வந்து 4 2s ஆர், இப்போ வந்து 3 2s ஆர் 3 3s ஆர். இப்போ இங்கே 4னு இருக்கா? 3 2s ஆர் 3 3s ஆர். கரெக்டாக? ஓகே, 2னா 4x minus 12,000 ஈக்குவல் டு
3x + 6000. ஓகே, அப்போ எக்ஸ்னோட வேல்யூ நமக்கு என்ன 18,000. எக்ஸ்னோட வேல்யூ 18,000 ஸ்டேட்மெண்ட் 1ல் வருது. நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருக்கோம், டிஃபால்ட்டாக இது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லியிருக்கோம். இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 18,000 × 0.25 r² டிவைடட் பை 100 = 405. இதுதானே கரெக்டு, ஐ மீன் இதுதானே ஈக்குவேஷனு. இப்போ இந்த 00க்கு 00 கேன்சல், 180 0.25ஆல் மல்டிப்ளை பண்ணால் 45 கிடைக்கும். இப்போ மல்டிப்ளை பண்ணிட்டோம். 45ஓட இது மல்டிப்ளை பண்ணால் 9 கிடைக்கும். அப்போ ஆர்னோட வேல்யூ 3. அப்போது ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வச்சு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இது இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இப்படி எழுதிட்டோமா, என்ன நாங்கள் நெக்ஸ்ட் என்ன நடந்திருக்கோம், சில டைம்ஸ் இதுலேயும் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம தெளிவாக இருக்கணும். இந்த 6 கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்பர்ஸ் இருக்குது. கண்டிப்பாக சால்வ் பண்ணால் எக்ஸ்னோட வேல்யூ தெரிஞ்சிருக்கும். எக்ஸ்னோட வேல்யூ தெரிஞ்சாலே கண்டிப்பாக இங்கே கொஷினில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, 6 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 6 கண்டுபிடிச்சிடலாம். அப்படி பார்த்த உடனேலுமே நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் 1 சஃபிஷியன்ட்னு சொல்லலாம். பட் சில டைம்ஸ் வந்து எக்ஸும் கேன்சல் ஆகிற மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த சைடு இருக்க எக்ஸும் இந்த சைடு இருக்க எக்ஸும் கேன்சல் ஆகிரும். அப்போ நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இது இப்போ ரீசெண்டாக கேட்குற கொஷின்ஸே அதுதான். cannot be determined கேட்குறாங்களே, அதில் ஆக்சுவலாக என்ன நடக்கும்னா, இந்த சைடில் ஒரு எக்ஸ் வேரியபிள், ஐ மீன் 4x - 3000 வரும், = 4x + 4000 வரும். இப்படிலாம் வரும் அவங்க லாஸ்ட்டாக சால்வ் பண்ணால். அப்போ 4xம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இது ஒரு எரர் மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். பட் அப்போ நம்ம என்ன நினச்சிப்போம், நம்ம போட தப்புன்னு நினச்சிப்போம். பட் ஆக்சுவலாக என்னன்னா, ஃபர்தராக இந்த கொஸ்டின் மூவ் பண்ண முடியாது. எக்ஸ்னோட வேல்யூ கடைசி வரைக்கும் கண்டே பிடிக்க முடியாது. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் cannot be determined தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கணும். பட் சம்டைம்ஸ் வந்து இது தப்பு அப்படின்னு வச்சு போவோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம்னா, முடிஞ்ச அளவுக்கு இதை சால்வ் பண்ணிவிட்டு எக்ஸ்னோட வேல்யூ கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா இது சஃபிஷியன்ட்னு போடுங்க. பட் இதை பார்த்துமே நம்மளால் வந்து சொல்ல முடியும்னு சொல்கிறேன். ஐ மீன் கண்டிப்பாக ஒரு வேரியபிள் வந்து நமக்கு கிடைக்க போகுது. கிடச்சிதுன்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணால் கண்டிப்பாக ஆர்னோட வேல்யூ கிடைக்கும்ல, அப்படி சொல்கிறேன் நான். ஓகே, இப்போ ஸ்டேட்மெண்ட் 2 பார்ப்போம். ரேஷியோ ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், த ரேஷியோ ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் கொஸ்டினில் படிச்சோம்ல அந்த கான்செப்ட் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சிக்கூடாது. த ரேஷியோ ஆஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஒரே பிரின்சிபலை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணி அதில் கிடைக்கிற டிஃப்ரெண்ட் பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்தியா, அதை தான் அங்கே ரேஷியோவாக கம்பேர் பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனியாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனியாக கம்பேர் பண்ணுவோம். பட் அவங்க சொல்ல வரது என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2x ரூபீஸ்னு இருக்குன்னு வச்சுப்போம். 2x ரூபீஸ் அதை 10% 2 இயர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 20% கிடைக்கும். கரெக்டாக? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 21% கிடைக்கும். இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுறேன். 21% கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்? 1% இருக்கும். அதை தான் அவங்க ரேஷியோவில் கம்பைன் பண்ணுறாங்க. புரியுதா? இந்த 2x பிரின்சிபலில் 1% தான் நமக்கு என்னது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். கரெக்டு தானே? கரெக்டு. அண்டு த ரூபீஸ் 2x/3 at 15% rate of 2 years. 15% ரேட்னா எவ்வளோ? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா 32.25. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா 30%. அப்போ இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2.25%. கரெக்டாக? பட் நான் இதை இவ்வளோ நேரம் போகணுன்னு அவசியமே இல்லை. பட் சொல்கிறேன், 4/3ன்னு வரும். இப்போ இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த ஈக்குவேஷனே ஒரு எரரான ஈக்குவேஷன் தான். ஐ மீன் எதுவுமே நம்மளால ஃபைன் பண்ண முடியாது. இப்போ கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு நம்மளால் ஆன்சர் சொல்ல முடியாது. பட் அவங்க சொல்கிற ப்ரொசீஜர்ஸ் வந்து இதுதான். மேபி இங்கே வேறு ஏதாவது ஆர்னுடைய வேரியபிள் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு ஆர்னுடைய வேல்யூ கிடச்சிருக்கலாம் டேரெக்டாக. பட் இங்கே வந்து நமக்கு எதுவுமே கிடைக்காது. ஏன்னா அவங்க எக்ஸஸ் கேன்சல் ஆகிற மாதிரி கொடுத்துட்டு இது ஒரு ஃப்ராக்ஷன், ஐ மீன் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்மளால் எதுவுமே ஃபர்தராக மூவ் பண்ண முடியாது. அப்போ கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் 2 வந்து மட்டும் நாட் சஃபிஷியன்ட். ஓகே, ஸ்டேட்மெண்ட் 3. ஸ்டேட்மெண்ட் 3ல் டிஃபரன்ஸ் பிட்வீன் 15% ஆஃப் எக்ஸ். ஒரு நம்பருடைய 15% 0.5x. கரெக்டாக? 0.15. இப்போ எக்ஸ் தான் 100%னா இப்போ 15% வந்து 0.15xன்னு வரும். 50%னா எவ்வளோ வரும்? 0.50xன்னு வரும். இப்போ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் 6300ன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆப்வியஸாக நமக்கு என்ன தெரியும்? 0.35xனுடைய வேல்யூ தான் 6300. அப்போ எக்ஸ்னுடைய வேல்யூ 18000. இப்போது இதை நீங்கள் கொஷினில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, ஐ மீன் காமனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்களா, அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆர்னுடைய வேல்யூ 3ன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சிம்பிளாக இதில் என்ன லாஜிக்னா, எக்ஸை கண்டுபிடிச்சா நம்ம கண்டிப்பாக ஆரை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1லேயும் நம்மளால் வந்து எக்ஸை கண்டுபிடிக்க முடியுது, ஸ்டேட்மெண்ட் 3லேயும் வந்து எக்ஸை கண்டுபிடிக்க முடியுது. பட் ஸ்டேட்மெண்ட் 2ல் நம்மளால் எக்ஸை கண்டுபிடிக்க முடியல. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்னா 1 or 3 alone is sufficient. அவ்வளோதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகே,
இப்போ இந்த கொஷின்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பர்சன் வந்து 6Pன்ற அமௌண்ட் வந்து ஸ்கீம் கேல இன்வெஸ்ட் பண்ணுறாரு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அங்கே கிடைக்குது. எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாரு? 6Pன்றது அமௌண்ட்டு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து R-3%. கிடைக்கிற அமௌண்ட் வந்து அவருக்கு 12.6 வந்து கிடைக்கும். 12.6P வந்து கிடைக்குது. அமௌண்ட் இயர்ஸ் வந்து 5 இயர்ஸ். இப்போது இந்த மாதிரி கொஷினுக்குலாம் நம்ம ஜஸ்ட்டு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணாலே போதும். இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோ? 6P. அவருக்கு லாஸ்ட்டாக கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளோ? 12.6P. இதை மட்டும் பாருங்கள். அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு. இப்போ இது பிரின்சிபல், இது அமௌண்ட். அப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் அவங்களுக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட். அப்போ 6.6P தான் அவங்களுக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட். கரெக்டாக? இது ஆக்சுவலாக எத்தனை வருஷத்தில் கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்? 5 வருஷத்தில் நமக்கு டோட்டலாக கிடைச்ச இன்ட்ரெஸ்ட். 6Pயில் 6.6P எத்தனை பர்சன்டேஜ்? 110%. கரெக்டாக? 100%னா 6P மட்டும் வந்திருக்கும். திரும்ப 10%க்கு ஒரு 0.6P வந்துருக்கு. கரெக்டாக? இது பிரின்சிபல் இருந்தால் நம்ம எப்பவுமே இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுவோம். அப்போ பிரின்சிபல்லேருந்து இன்ட்ரெஸ்ட் பார்க்குறப்போ இது 110%. 5 வருஷத்தில் 110%னா நமக்கு என்ன தெரியும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 5 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவோ அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு ஃபைனலாக 5 இயர்ஸ்க்கு அப்புறம் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ 5 வருஷத்தில் 110னா அப்போ கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் அவனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தான் இருக்கும்? 22% தான் இருக்கும். அவன் எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? R-3 தான் நமக்கு 22க்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ஃபுல்லாக சேர்த்து தான் அவன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறான். அதுதான் 22. அப்போ ஆர்னுடைய வேல்யூ என்ன? நமக்கு 25. இது இப்படி டேரெக்டாக கண்டுபிடிக்கலாம். அப்படிலாம் நம்ம என்ன பண்ணோம்னா 6P × 5 இது வந்து பிரின்சிபலாக பிஎன்ஆர் கான்செப்ட் வச்சு போவோம். அப்படி போடுறப்பையும் போடலாம். பட் இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம கான்செப்ட் புரிஞ்சுன்னா கண்டிப்பாக இப்போலாம் யோசிப்போம். இப்போ Pn வந்து இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? R-3 / 100. இங்கே 12.6ன்னு போடக்கூடாது. ஏன்னா 12.6ன்றது நமக்கு அமௌண்ட்டு. அப்போ மைனஸ் பண்ணி 6.6Pன்னு போடணுமா? அப்போ இந்த Pக்கு P கேன்சல். இதை கேன்சல் பண்ணால் 1.1. அப்போ R-3 = 110 / 5ன்னு வரும். அப்போ R = 25ன்னு போடலாம். பட் இங்கே நம்ம டேரெக்டாக என்ன போடலாம்? இது இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி டேரெக்டாக இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்க முடியும். எல்லாமே நம்ம எப்படி அந்த இடத்துல யோசிக்கிறோம் அப்படின்றதான் மேட்ரு. இப்போ வந்து இப்படி தான் போடணும்னு எந்த மெத்தடும் இல்லை. நமக்கு எப்படின்னா மெத்தட் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி அப்ரோச் பண்ணிக்கலாம். பட் ரெண்டுமே வந்து கரெக்டான மெத்தட் தான். ஓகே, இப்போ வந்து he donates 60% what he invested in scheme P. அப்போது 60%னா இன்வெஸ்ட் பண்ணதை தான் சொல்கிறாங்க. இதில் 60% வந்து அவன் யாருக்கோ கொடுத்துட்டான். மிச்ச ரெஸ்ட்டு தான் வந்து அவன் ஸ்கீம் கியூவில் இன்வெஸ்ட் பண்ணுறான். ரெஸ்ட்டுனா எவ்வளோ? 40%. அப்போ 6Pயில் 40% எவ்வளோ? 2.4P. எப்படி நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன்னா, இப்போ 40%னா நம்ம என்ன சொல்லியிருக்கேன்? 0.4ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே மட்டும் எப்படின்னா 2.4ன்னு டேரெக்டாக வந்து இப்போ வந்து அவன் ஸ்கீம் கியூவில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறான். கரெக்டாக தானே? For 3 years, earning compound interest ₹2% per annum. If the simple interest earned by him is ₹4,500 more than the cut of compound interest earned by him. Okay. ஓகே, இப்போ நான் வந்து ஸ்கீம் கியூவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். ஓகே, இப்போ வந்து ஸ்கீம் கியூவில் வந்து அவன் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறான்? 3 இயர்ஸ்க்கு வந்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் 2% per annum. இப்போது நமக்கு ஸ்டார்டிங்லேயே R தெரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு கொஷினில் ஒரே வேரியபிள் டிஃப்ரெண்ட்டான இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அது சேம் வேல்யூ தான் மீன் பண்ணும். இப்போ நம்மளாம் அசியூம் பண்ணிக்கூடாது அது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ அங்கே கொடுத்துருக்க R வேறு, இங்கே கொடுத்துருக்க R வேலை. ஆக்சுவலாக அங்கே கொடுத்த R வந்து இங்கே யூஸ் பண்ணுற இது வந்து ஒரு க்ளூ தான். இது வந்து நெக்ஸ்ட் ப்ரொசீடிங் ஸ்டெப்பாக இருக்கும். 2.4P வந்து அவன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறான். எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில்? 50% per annumல இன்வெஸ்ட் பண்ணுறான். 50% per annumல 3 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குன்னு பார்க்கணும். இப்போது நான் உங்களுக்கு அந்த மெத்தடே சொல்லியிருக்கேன். 50%னா 1/2. அப்போது 2:3 மாறுமா? இப்போ பிரின்சிபல் 2 பார்ட்னா அமௌண்ட் வந்து 3 மாறும். இதுக்கு நடுவில் இன்ட்ரெஸ்ட் வந்து 1 தானே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2ல் 1ன்றது வந்து 50% தான். இப்போ நான் 3 இயர்ஸ்க்கு கண்டினியூ பண்ணுறப்ப எனக்கு 3 இயர்ஸ்னுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். அப்போ இங்கே 8ன்னு வரும், இங்கே 27ன்னு வரும். கரெக்டாக? இப்போ எனக்கு இதில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் அவங்க பற்றி பேசியிருக்காங்க. ஏன்னா இஃப் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எண்ட் பைனா ஸ்டார்டிங்னா அவனுக்கு கிடைச்ச சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 6.6P. கரெக்டு தானே? ஏன்னா இது அமௌண்ட்டு, இது பிரின்சிபல். நம்ம என்ன பண்ணக்கூடாது? இந்த அமௌண்ட்டுக்கு புதுசாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக கண்டுபிடிக்கக்கூடாது. இஃப் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் earned by him அப்படின்னா அவன் ஸ்டார்டிங்லேயே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணான்.
அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும், அதுதான் 6.6p. அதுவும் இப்போ அவனுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்கிறதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் தான் 4500ன்னு சொல்கிறாங்க. அதில் ஆப்வியஸாக என்ன சொல்கிறாங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை விட அதிகம்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பார்ட் ஆஃப் ஃப்ராக்ஷனை தான் நம்ம இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறோம். பட் ஸ்டார்டிங்கில் அவன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை இன்வெஸ்ட் பண்ணது வந்து 5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணால், அதுவும் இல்லாமல் அதனுடைய அமௌண்ட்டே வந்து அதிகம். அவனே மென்ஷன் பண்ணிட்டான். பட் இப்படினாலும் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம அப்படி டேரெக்டாக தெரிலனா நம்ம இந்த சிம்பிள் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா ரெண்டுத்துக்கும் உள்ள அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். எது பெருசாக இருக்குது எது சின்னதாக இருக்குன்னு நான் மீன் பண்ணல. பட் கண்டிப்பாக அதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 4500 இருக்கும். ஓகே, இது உங்களுக்கு புரியுதானு தெரில. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 20% 10% வச்சுப்போம். 10% ஃப்ராக்ஷன்னா 1/10. இப்போ 1/10னா 10ன்றது பிரின்சிபல், 11ன்றது வந்து அமௌண்ட். கரெக்டாக? ஏன்னா நான் இந்த 1 ஆட் பண்ணுறேன். 1 தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. இது 1 இயர்க்கா, அதுவே நான் 2 இயர்க்குனா நெக்ஸ்ட் ஸ்டெப் கண்டினியூ பண்ணுவேன். இது ஆக்சுவலாக எதை மீன் பண்ணுதுன்னா நம்ம வெர்டிக்கலாக வந்து இதை மல்டிப்ளை பண்ணலாம், ஹரிசாண்டலாக வந்து கிராஸ் பண்ணலாம். இங்கே இருக்க நம்பரும் இங்கே இருக்க நம்பரும் சேமாக இருந்தாலுமே நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். பட் சேம் ரோட் வெர்டிக்கல் காலமில் சேம் ஆகிடுச்சுன்னா கேன்சல் பண்ண முடியாது. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 100 121 கரெக்டாக? இப்போ 100ன்றது நான் பிரின்சிபல்னு சொல்லியிருக்கேன். இது இண்டிவிஜுவலாக இயர் வைஸ் பிரின்சிபல். இது டோட்டலாக 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பிரின்சிபல்னு எடுக்கிறப்ப கண்டிப்பாக இதை தான் எடுக்கணும். ஏன்னா இதை 10ன்னு எடுத்தோன்னா அதுக்கு மீனிங்கே வேறு. இப்போ 100 வந்து இதனுடைய பிரின்சிபல், 121ன்றது டோட்டல் அமௌண்ட் ஆஃப்டர் 2 இயர்ஸ். இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் 21%. கரெக்டாக தானே? இன்ட்ரெஸ்ட் எப்போவுமே எதுலேருந்து கால்குலேட் பண்ணுவோம்? பிரின்சிபல்லேருந்து கால்குலேட் பண்ணுவோம். அப்போ 100ல் 21ன்றது எத்தனை பர்சன்டேஜ்? 21%. அப்போது நீங்கள் நார்மலாக நான் ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன், 2r + r² / 100. இப்போது ஆர்னோட வேல்யூ 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இது 2 இயர்ஸ்க்கு ஃபார்முலா தானே? அப்போது 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 20 + r² வேல்யூ 100 + 1 21% தான் கிடைக்கும். இதை இப்படி கண்டுபிடிக்கலாம், அப்படி இல்லைனா இப்படியும் கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறேன். இப்போ 2 இயர்ஸ்க்கு சொல்கிறப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இது நமக்கு ஃபெமிலியராக யூஸ் பண்ணுற நம்பர். பட் நான் இங்கே திடீர்னு வந்து 50%லாம் பேசி இங்கே ஒரு ஃப்ராக்ஷன் வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு டவுட்ஸ் வரும். ஸோ அதனால் இப்படி தான் இது ஒர்க் ஆகுதுன்றப்ப கண்டிப்பாக இதுக்கும் அப்போ கரெக்டாக ஒர்க் ஆகும். அப்போ இதில் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? 21 / 100ன்னு போடுறோம். 100 வந்து ஃப்ராக்ஷனுக்காக இல்லை, இங்கே பிரின்சிபல் இருந்தால் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக. 21ன்றது நமக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டு, 100ன்றது இதில் பிரின்சிபல். பட் இதில் வேரி ஆகுதுல்ல, இதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்? ஆக்சுவலாக 19ன்றது இன்ட்ரெஸ்ட்டு, பிரின்சிபல் வந்து 8. அப்போ இதுதான் வந்து இதில் 3 இயர்ஸில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக கிடச்சிருக்கும். இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ? 2.4p. அதோட நம்ம 19/8 மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 6.6p. அங்கேனா சொல்லிட்டாங்க 6.6p தான் வந்து பெருசுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் EM/M is ₹4,500 more than காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ இதனுடைய வேல்யூ தான் நமக்கு 4,500. இது பெருசு. இதை விட எவ்வளோ பெருசுனா 4,500 பெருசு. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.3ன்னு வருமா? 0.3ல் மல்டிப்ளை பண்ணால் 5.7 வரும். இப்போ 6.6லேருந்து 5.7 போச்சுன்னா 0.9pன்னு வருமா? 0.9pனோட வேல்யூ தான் 4,500. அப்போ pனோட வேல்யூ 5,000. ஃபைன் த மணி இன்வெஸ்டட் இன் ஸ்கீம் கே. ஸ்கீம் கேல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்க? 6p அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. pனோட வேல்யூ 5,000னா அப்போ அமௌண்ட் வந்து 30,000. இந்த கான்செப்ட் புரியலனா இப்போ இன்னொரு நான் நார்மலாக 20% வச்சு சொல்கிறேன். 20%க்கு 2r + r² / 100. நான் சொல்கிறது எல்லாமே 2 இயர்ஸ்க்கு. நீங்கள் எல்லாமே போட்டு 3 இயர்ஸ்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இது வந்து 2 இயர்ஸ்க்கு. இப்போ இங்கே 100 வந்து இதுக்கு மட்டும் தான் வரும். இப்போ 20% சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 × 20 40 + 20² நீங்கள் பண்ணால் 400. 400 / 100 4. அப்போ 44%ன்றது 2 இயர்க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். எப்போனா ஒரு வருஷத்துக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20% இருந்துச்சுன்னா. பட் இந்த கான்செப்ட்டில் நான் இப்போ இந்த ரேஷியோ மெத்தடில் போகிறேன், அதில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க. 20% ஃப்ராக்ஷன் எவ்வளோ? 1/5. அப்போ 5ன்றது பிரின்சிபல், 1ன்றது இன்ட்ரெஸ்ட். ஆட் பண்ணால் எனக்கு அமௌண்ட் கிடைக்கும் 5:6. நீங்கள் ஏன் இங்கே 1ன்னு போடக்கூடாதுன்னு கேட்பீங்க. 1ன்னு போட்டால் ஆக்சுவலாக மொத்தமே நீங்கள் மாறும். இது அமௌண்ட் வந்து 6 மாதிரி தான். இது 1 இயருக்கு. இப்போ திரும்ப நான் 2 இயருக்கு கண்டினியூ பண்ணுறேன். அதே ஒர்க்கில் தான் அதே லாஜிக்கில் தான் ஒர்க் ஆகும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 25:36ன்னு வருமா? இது பிரின்சிபல், இது வந்து அமௌண்ட். ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 11. இப்போ 11/24 நமக்கு கண்டிப்பாக நான் கிடைக்கும் 44% கண்டிப்பாக. இந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். பட் டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ் வந்து நான் சொல்கிறேன். அது எப்படி வந்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கம்பேர் பண்ணி தான் கொஷின்ஸ் வரல. அந்த மாதிரி வரப்போ நான் சொல்கிறேன் எப்படி யூஸ் பண்ணேன். ஓகே, இப்போது இது வந்து ஃபைனல் கொஷின். அருண் வந்து Z+4,000 வந்து ஸ்கீம் பில இன்வெஸ்ட் பண்ணுறான். 5% per annum தராங்க. அவனுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து கிடைக்கிது. ஓகே, இப்போ Z+4,000ன்றது பிரின்சிபல். ஓகே,
இது கூட 2 இயர்ஸ் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து y%, y/100ன்னு வரும். ஓகே, y100 அதனுடைய வேல்யூ தான் நமக்கு ஏ. கரெக்டாக? இது பிரின்சிபல், இது நம்பர் ஆஃப் இயர்ஸ், இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட். ஓகே, நான் இங்கே வந்து பிரின்சிபல் ஆட் பண்ணியிருந்தால் எனக்கு இங்கே அமௌண்ட் கிடச்சிருக்கும். ஏன்றது வேரியபிள், அமௌண்ட் இல்லை. ஏன்றது வேரியபிள் ருபீஸ். இப்போ டேரெக்டாக நம்ம பிரின்சிபலோட நம்பர் ஆஃப் இயர்ஸையும் இன்ட்ரெஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடச்சிரும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மல்டிப்ளை பண்ணோம்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கிடச்சிரும். ஓகே, இதான் அங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் வரும் 2zy ப்ளஸ் 8000y is equal to 100a. ஓகே, நெக்ஸ்ட் and invested rupees z minus 1000 in scheme Q. PQலாம் நம்ம ஜஸ்ட்டு டிவியேட் பண்ணணும்னு காட்டுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம கன்ஃபியூஸ் ஆகலைன்னா டேரெக்டாக எழுதணும்னு அவசியம் இல்லை. 5 years வந்து 20% per annumல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. முன்னாடி கொஸ்டின் தான் சொன்னேன், 5 years 20% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 100% வருமா? அப்போ கண்டிப்பாக நான் தான் சேம் பிரின்சிபல் தான் இன்ட்ரெஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். அப்போ அதனுடைய இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு பி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இது வரைக்கும் முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஆல்சோ இன்வெஸ்டட். இப்போ புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் z1400 வந்து z-4000 வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் y% per annumல 4 years இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ எனக்கு கிடைக்கிற அமௌண்ட் தான் என்னன்னா zy divided by 25 minus 8000. ஓகே, இப்போ நான் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 4zy divided by 100 மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த 100க்கு 0க்கு 0 கேன்சல் ஆயிருமா? அப்போது 160y is equal to zy divided by 25, இது 25 மைனஸ் 8000. இப்போ இந்த zy இந்த பக்கம் கொண்டு வரேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, கொண்டு வரணும்னு அவசியம் இல்லைங்க. பாருங்கள், இதை கேன்சல் பண்ணால் zy divided by 25 வருமா? இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிள் 10 minus x is equal to x plus 10 minus 8 அப்படின்னு வச்சுப்போம். சும்மா சொல்கிறேன், இது ஈக்குவேஷன் இல்லை. இங்கேயும் +10 இருக்குது, இங்கேயும் +10 இருக்குன்னா அப்படியே கேன்சல் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இப்போ இங்கேயும் zy by 25 இருக்குது, இங்கேயும் zy by 25 இருக்குன்னா அப்படியே கேன்சல் பண்ணுறேன். அப்போ இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ எனக்கு 160y தான் என்னதுன்னா 160y தான் வந்து 8000. அப்போ ஒய்னோட வேல்யூ நமக்கு என்ன 50. ஒய்னோட வேல்யூ 50னா இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஒரு ஈக்குவேஷன் தான் ஃப்ரேம் ஆகும். ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். ஒய்னோட வேல்யூ 50 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் earned on rupees 2z. 2z வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ வருஷத்துக்குன்னா 2 இயர்ஸ்க்கு. இங்கே எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா y/2. y நமக்கு எவ்வளோன்னு தெரியும் 50. அப்போ 25% per annum வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் z-நோட வேல்யூ இங்கே தெரிஞ்சால் தான் நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா b is half of that of a. அப்போ b வந்து ஏனுடைய ஆஃப். கரெக்டாக? அப்போ ஏனுடைய வேல்யூ 2b. ஏனுடைய வேல்யூ 2bன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி இல்லைனா b-நோடைய வேல்யூ 1/2aன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். கரெக்டாக தானே? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 100 இந்த பக்கம் வச்சுக்கிறேன். 2zy ப்ளஸ் ஒய்னோடைய வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். கரெக்டாக தானே? 8000y டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு ஏவா? இப்போ ஏக்கும் பிக்கும் தான் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இப்போ b/a is equal to 1/2. கரெக்டாக தானே? a 2 பார்ட்னா அதில் பாதி தான் b. அப்போ b 1 தானே இருக்குது. இப்போ இது எப்படி எழுதலாம், 2zyனா yனா சப்ஸ்டியூட் பண்ணுறேங்க. 100z ப்ளஸ் 50னா 5னா 40000. அப்போது 4 லட்சம் வருமோ, 4 lakhs டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 2 பார்ட் டிவைடட் பை இதுதான் வந்து b. கரெக்டாக? அப்போ z மைனஸ் 1000 is equal to 1. ஓகே, இப்போ வந்து இந்த ஃப்ராக்ஷன் இங்கே போயிடுமா, இது வந்து இங்கே வந்துடும். அப்போ இந்த 1 இங்கே மல்டிப்ளை பண்ணால் 100z ப்ளஸ் 4 lakhs is equal to 100z 2 அப்படியே வெளில இருக்கட்டும். புரியுதுங்களா? இந்த 1000 மல்டிப்ளை பண்ணுறேன். 100z மைனஸ் 100 × 1000, 100,000னா லட்சம், 1 lakh. இப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணால் 200z வருமா? 200z 100z இந்த பக்கம் வந்துச்சுன்னா 100z. அப்போது இந்த மைனஸ் 2 lakhs அந்த பக்கம் போச்சுன்னா 4 lakhs. 4 lakhs ஆட் ஆச்சுன்னா 6 lakhsன்னு வருமா? இப்போ 6 lakhsனா 1 2 3 4 5 0 வரும். இப்போ 100 டிவைட் பண்ணால் 2 0 கேன்சல் ஆகிடும்.
அப்போது ஜெட்னோட வேல்யூ எனக்குன்னா வரும் 6000 வரும். இப்போ 6000 இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2Z வேல்யூ 12000. 2 இயர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 25%. நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், 2R + R² / 100 வந்து 2 இயர்ஸ்க்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. எதுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. அப்போ ஆர் நாங்கள் சப்ஸ்டிட் பண்ணால் 56.25 வருமா, 56.25 கரெக்டு. 25² வந்து 625. அப்போ 100 ரேட் பண்ணால் 6.25 வரும். 50%னா 6000. 6.25 ஃப்ராக்ஷன் ஆக்சுவலாக 1/16. 1/16 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 750 வரும். அப்போ 6750 தான் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடச்சிருக்கும். இப்போ இது ரியல் டைம் அப்ரோச்லாம் எப்படி வேணாலும் பண்ணலாம். நம்ம ஃபாஸ்ட்டாக போட்டனாலே இது ஆக்சுவலாக ஒரு 2 to 3 மினிட்ஸில் வந்து கண்டிப்பாக போட்டுற முடியும். அங்கே வந்து எங்கேயும் நம்ம ஸ்டக் ஆகக்கூடாது. இந்த ஏபி க்ளூலாம் லாஸ்ட்டாக தான் கொடுத்துருவாங்க. பட் நம்ம அதை எடுத்து ஃபாஸ்ட்டாக அந்த ரேஷியோக்கு ஈக்குவல் பண்ணி சால்வ் பண்ணோன்னா ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே ஒய்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஜெட்னோட வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி கொஷின்லாம் நான் எதுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன்னா, வேரியபிள்ஸ்லாம் கேட்டால் போடவே முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, அப்படிலாம் கிடையாதுன்றதுக்காக தான். இன்னும் நம்பர்ஸ் கொடுத்தா தான் ஆக்சுவலாக சில டைம்லாம் மாட்டிப்போம். நம்பர்ஸே ஓப்பனாக இருக்கும், பட் அவன் எங்கெங்கிருந்தோ கனெக்ட் பண்ணுவாங்க, அப்படி வந்து பார்த்தா மாட்டிப்போம். பட் ஆக்சுவலாக வேரியபிள்ஸ் வச்சு கேட்குற அரித்மெட்டிக் தான் ஈஸின்னு சொல்ல வரல, பட் கண்டிப்பாக போட முடியும். ஏன்னா அவன் அதிகபட்சமாக ஒரு வேரியபிள் 2 வேரியபிள் தான் நம்மகிட்ட கொடுப்பாங்களே ரியல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். இங்கே மேபி இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், பட் இந்தளவுக்கு வேரியபிள்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க தான். பட் நமக்கு ஐடியாஸ் கிடைக்கிறப்ப நம்ம ஏன் சொல்கிறோன்னா, சிங்கிள் வேரியபிள் கேட்டாலே நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோம். அப்போ கண்டிப்பாக அங்கே வந்து அட்டன் பண்ணுன்றதுக்காக இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் சொல்கிறேன்.